கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமியுடைய தனிப்பெரும் கருணை மீனராசி நண்பர்களுக்கு என்றும் எப்பொழுதும் துணையாக இருக்கும். வாழ்த்துக்கள் மீனராசி நண்பர்களை. ஏப்ரல் 29 வரை தெய்வம் எந்த கணக்கு போட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். நீங்க தைரியமா இருந்து யாரையும் நம்பாம இருந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்துல ஒரு வளம் வரக்கூடிய காலம் எப்பொழுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். வாழ்த்துக்கள். உள்ளவாங்க பார்ப்போம். மீனராசி பொதுவா மீனராசி தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும். இதான் மீனராசிக்குள்ள பழக்கம். நான் தோத்துட்டேன் சார் அப்படிங்கிறது தோணாது. நான் அடுத்த ஜெயிக்க போறேன் சார் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னங்க தோத்துட்டீங்க சார்? ஜெயிக்க போறேன் சார். சார் நீங்க தோத்துட்டீங்க சார், நான் ஜெயிக்க போறேன் சார். இதனால திரும்பி திரும்பி கேளுங்க. எதிராளி நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுவான். ஆனா அவங்கிட்ட கூட அவனை சமாளிக்கிற விதத்தை விட அவனே அசந்து போற அளவுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இதான் மீனராசி. அப்ப நாம தோற்கலைங்கிறது நம்ம மனசு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கும். யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மனசு அதை ஏத்துக்காது. இதுதான் மீனம். உங்களுக்கு இது தெரியாது, வராது, செய்யாது, உங்களுக்கு போகாது, கிடைக்காதுன்னாலும் அதை காதுக்குள்ளே ஹியர் பண்ண மாட்டோம். ஏறத்தாழ புத்தர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. புத்தர் மாதிரி சில கெட்டதை காதுக்கே போகாது, அதனால ரிப்ளைவே கிடையாது. நடத்தி காட்டக்கூடியவர்கள், சில கெட்ட நேரத்தை கடத்தி காட்டக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இது ரொம்ப பெரிய பக்குவம். கெட்ட நேரம் இருக்கு, நல்ல தெரியுது, இதை கெட்ட நேரம் அப்படின்னா இதை கடத்தணும். இந்த இடம் முதல்ல கிராஸ் ஆகணும் சார். எனக்கு ரயில்வே கேட்ல போய் நின்றுட்டேன் சார். நான் ஒரு பெரிய விஐபி, ரயில்வே கேட்ல போய் நின்றுட்டேன். ரயில் நிப்பாட்ட முடியுமா சார்? நான் அதுக்குள்ள போன் அடிச்சு அவன் மேல் இடத்துக்கு அடிச்சு நான் விஐபியான அவன் கண்டுபிடிச்சி எவ்வளவு நாடி அதுக்குள்ள ரயில் நம்மளை தட்டிட்டு போயிடும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? ரயில்வே கேட்டில் நின்றுட்டேன், நான் நிற்கணும், அவ்வளோதான். ரயில் கிராஸ் ஆகணும், கதவு திறக்கணும், நான் கிராஸ் ஆகணும், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்த கடத்தணும், அவ்வளோதான் இப்போ வேலை. இதுதான் மீனத்துடைய பலம். அதை விட்டுட்டு இந்த நிமிடமே நான் அந்த ரயிலை நான் கிராஸ் பண்ணி ஆகும்னு நினைச்சா பெரிய விபத்தை சந்திக்கிற மாதிரி தான் வருது. இந்த தெய்வ கணக்கை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நீங்க என்னைக்கு செயல்பட மாட்டீங்க. ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நீங்க நடத்தினா கூட, செஞ்சாலும் கூட அதை திருப்பி சரி செய்வதற்கான முயற்சியை நீங்க செய்வீங்க. அதுதான் உங்களுடைய நல்ல நேரம். தப்பான ஒரு விஷயமே நடந்துருச்சு சார், தெரியாம நடந்துருச்சு, அது திருப்பி ஏதாவது ஒரு சரி பண்ணிடும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். இந்த எண்ணம் தான் உங்களுடைய பலம். யார் அவமதிச்சாலும் கூட அவங்களால ஒரு காரியம் நடக்கணும்னா மீண்டும் அவர்களோட தோழமையை நீங்கள் உண்டு பண்ணுவீர்கள். அதுவும் உங்களுக்குள்ள பலம். இப்படிப்பட்ட மீனராசிக்கு சமாளிப்பது உங்களுடைய பிறவி குணம். எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் இன்னும் அருமையா சமாளிக்க போறீங்க. சொல்லிக் கொடுக்கவா வேண்டும், சொல்லிக் கொடுக்கவா வேண்டும் மீனராசிக்கு சமாளிக்கிற தன்மையை? ஏன்னா சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. இந்த சுக்கிரன் உச்சம்னும் போது பணமா எல்லாத்தையும் பார்க்க தோணும். உனக்கு பணமே கிடைக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா பணத்தை எப்படி பெறட்டலான்னு தோணும். உன் குடும்பத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னா குடும்பத்தை எப்படி கட்டுப்படுத்தலான்னு தோணும். நீ ஒரு சந்தோஷமா ஒரு படம் பார்க்க முடியாதுன்னு சொன்னா ஏன் படம் பார்க்க முடியாதுன்னு தோணும். அதை உடனே சந்தோஷமா செயல்படுத்தி பார்ப்போம். 10 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்க்கறதுக்கு பார்ப்பான். முதல்ல 10 ரூபாய் எடுத்து நான் என்ன செலவு பண்ணணும்னு ஆசை வரும் மீனத்துக்கு. திருப்தியா இருக்கணும்னா திருப்தியா இருக்கணும், சேர்க்கணும்னா சேர்க்கணும், வாங்கணும்னா வாங்கணும். இதுதான் நோக்கம், மீனத்தோட நோக்கம். ஆனா அதுக்குன்னு மற்றவங்களுக்காக சேர்க்கறது கிடையாது, மற்றவங்களுக்காக வீணாக்குறது கிடையாது. அது மீனத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. சமாளிப்பது பிறவி குணம். இது சமாளிக்கிற நேரம். நிறைய விஷயத்த சமாளிக்க போறீங்க. இது உங்களுக்கு பெஸ்ட் டைம். இந்த ஏப்ரல் 29க்குள்ள நீங்க சமாளிச்சு சக்சஸ் பண்ண போறீங்க.
அதை விட ஒண்ணு, சம்பாதிப்பது தனி குணம், சமாளிப்பது பிறவி குணம், சம்பாதிப்பது தனி குணம். இதுதான் மீனத்துடைய பெரிய ஹைலைட். எப்படி? யாருக்குமே இந்த கலை வராது. ஒரு சமாளிக்கிறது பெரிய கஷ்டம், நிறைய பேர் பதற்றப்பட்டுருவாங்க. சம்பாதிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம், அதுல சில பேர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா அந்த ரெண்டுலயுமே வெற்றி பெறக்கூடியவர்கள், சமாளிப்பது பிறவி குணம், சம்பாதிப்பது தனி குணம். இதுவே மீனத்தின் ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல், நீங்க யோகாதிபதி, கோடீஸ்வரன். இதையே மைண்ட்ல டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒரு மனப்பாடம் மாதிரி சொல்லுங்க. நான் எதையும் சமாளிச்சிருவேன், நான் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிருவேன், நான் எதையும் சமாளிச்சிருவேன், நான் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிருவேன் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க பணத்துல கொட்டுறீங்களா இல்லையான்னு பாருங்க, அவ்வளவு பணம் கிடைக்கும். ஆனா அது எனக்கு எங்கெங்க பணம் கிடைக்க போகுது, நான் எப்படிங்க இதையெல்லாம் சமாளிக்க போறேன். தைரியம் இல்லாத ஆசாமியா இருந்தீங்கன்னா மீனராசி சக்சஸ் ஆகாது. காரணம், புதன் நீசம். அப்ப இன்னொருத்தவங்க பேச்சை கேட்டு டவுன் ஆயிடாதீங்க. அங்க ஒரு மைனஸ் இருக்கு. மீனராசிக்காரர்களை இன்னொருத்தவங்க டவுன் பண்ண வாய்ப்பு உண்டு. அந்த இன்னொருத்தவங்க கிட்ட உங்க கிட்டே வரக்கூடாது. 1000 சோகம் இருக்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 வருத்தம் இருக்கட்டும், 1000 வேதனை இருக்கட்டும், உங்களால சமாளிக்க முடியும். நம்புங்க. எதையும் பணமா பாருங்க, மணி மைண்டா பாருங்க. சம்பாதிக்கணுங்கிற பெரிய ஒரு மனுஷன் தனி குணம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை உள்ளே வெளியில கொண்டு வாங்க. 10 ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல சார், என்ன சார் நான் 10 ரூபா தான் சார் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. 10 ரூபா சம்பாதிக்கிறேன் சார், இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், நாளைக்கு அது 15 ரூபாய் ஆகும், நாளைக்கு 20 ரூபாய் ஆகும். இதுதான் பிளான். அதே நீங்க புதன் சொல்லும், புதன் நீசமா இருக்கனால 10 ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் 9 ரூபா ஆகும், அப்புறம் 8 ரூபா ஆகும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதை தான் நீங்க இந்த நேரம் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணணும். இது வெளியில கூட யாருக்கும் தெரியக்கூடாது. மீனராசிக்கு சுக்கிரன் ஏன்னா உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களை தகுதியை உயர்த்திக்கிட்டே இருப்பார், நாளுக்கு நாள் உயர்த்துவார். தகுதி உயர்வு கண்டிப்பா நடக்கும். இன்னொன்னு, உங்களை திட்டினா கூட திருப்பங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். உங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடியவர் நீங்க. திட்டினவங்களை எல்லாம் பெருசா மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அவன் ஏதோ பிரச்சனை திட்டிட்டு போறான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்தது மீனராசிக்காரர்கள் தான். கிருஷ்ணனை வையாதவர்களே கிடையாது, திட்டாதவர்களே கிடையாது. சின்ன வயசுல கிருஷ்ணனை திருடன்னு சொல்லிக்கிறான், சொன்னானா இல்லையா? வெண்ணையை திருடினான்ல, அதனாலதான் பல பேர் உள்ளத்தை திருடினான் கிருஷ்ணன். இன்னைக்கு கிருஷ்ணன் ஏன் எல்லாரும் இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கான்னா உள்ளத்தை திருடிட்டான், வெண்ணையை திருடினதுனாலதான். அதே மாதிரிதான் மீனராசிக்காரர்கள். ஒருத்தவங்க திட்டினா கூட அவங்கள திருப்பி திட்ட தெரியாது. அவங்கள திருப்பி அவங்களுக்கு திருப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். இந்த எண்ணம் உள்ள வந்துடும். ஏதாவது நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு எண்ணம் தோணும். இன்னும் சொல்ல போனா அதிகமான மனிதநேயம் கொண்டவர்கள், முருகனின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள். அதிகமான மனிதநேயம் கொண்டவர்கள். இன்னைக்கு மனிதநேயம்ங்கிறது குறைஞ்சு போச்சு. அதை இன்னைக்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா இது மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான். எப்படியாவது வாழ்க்கையில ஒருத்தவங்களை கீழே தள்ளி நான் முன்னேறணும்னு நினைக்கிற உலகத்துல இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். வாய்ப்புகளை தட்டி பறிச்சு வாழக்கூடிய உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த உலகத்திலையும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யாரும் கீழே விழுந்துடக்கூடாது, நாம மேலே ஏறி வரும்போதுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். நான் மீனத்தை புகழ்ந்து பேசல, இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி எண்ணம். இந்த எண்ணத்தை இப்ப இன்னும் பலப்படுத்தக்கூடிய நேரம், இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நேரம். இதுதான் மீனத்துக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் தெய்வ கணக்கு. அப்போ உங்களை உயர்ந்த ஒரு உச்சாணிக்கு கொண்டு போக போறார் இறைவன். நல்ல நேரம் துவக்கம். இந்த 29 ஏப்ரல் 29க்குள் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தின் உச்சத்தை அடைய போறீங்க. மே மாசத்திலிருந்து உங்க வாழ்க்கை களகட்ட போகுது. சந்தோஷத்தின் அடையாளத்தை நீங்க பார்க்க போறீங்க. சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தையை மைண்ட்ல வைங்க. சமாளிக்கிறதுக்கு தயாரா இருங்க, சம்பாதிக்கிறதுக்கு தனியா இருங்க. இது ரெண்டுமே உங்களுடைய பெரிய பலம். வாழ்த்துக்கள். தெய்வத்தின் கணக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
திகட்டாத இன்பம் வரும். நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே.